சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே டாஸ்மாக் கடைகளுக்கு விநியோகிப்பதற்காக மதுபானங்களை ஏற்றி சென்ற லாரியிலிருந்து சுமார் 1,30,000 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கள்ளக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மதுபான கிடங்கிலிருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு லாரி மூலம் மதுபானங்கள் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது தார்பாயில் ஓட்டை போட்டு மதுபானங்கள் திருடப்பட்டதை ஓட்டுநர் கண்டறிந்துள்ளார். இதுகுறித்து கீழச்சிவல்பட்டி காவல் நிலையத்தில் தான் அளித்த புகாரை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள லாரி ஓட்டுநர் செல்வராஜ், இதனால் 3 நாட்களாக லெம்பக்குடி டோல்கேட்டில் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். வந்து போறாங்க வர்றாங்க என்ன பண்ணாங்கள கேட்டா இவங்க எடுக்க மாட்டாங்க, அங்க போகணும், அவங்க எடுக்க மாட்டாங்க, இங்க போகணும்னு சொல்லிட்டு இப்படியே நான் அலைஞ்சி தான் சார் 4 நாளா. இந்த டோல்கேட்டை சுற்றி பாருங்க, நீங்கள் எங்கேயாவது ஒரு டீ கடை இருக்குது, ஒரு டிஃபன் கடை இருக்கான்னு பாருங்க, எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா சரக்கு சார், இது 80 லட்ச ரூபா அந்த சொத்து சரக்குது. இந்த 80 லட்ச ரூபா நான் 4 நாள் நாய் மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கேங்க. இப்போ நைட்டு ஒன்று என்ன ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சரக்கு எடுத்துகிட்டு போய்ட்டா நான் என்ன சார் பதில் சொல்கிறது? யாருக்கு பதில் சொல்லுறது? இல்லை என் குடும்பத்தை யாருக்கு பதில் சொல்லுறது? மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவுத் தேர்வுகளின் விண்ணப்ப தேதி மார்ச் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளுக்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் வெளியிட்ட தேசிய தேர்வு முகமை அதனை பூர்த்தி செய்து மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 22ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவேற்றலாம் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது விண்ணப்ப தேதியை நாளை வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.